உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அன்பினால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, மீட்பின் கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவண்டை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் அர்ப்பணித்து விடுங்கள். இந்த லெந்து நாட்களிலே சாப்பிடுகிற எந்த பொருளை, இறைச்சியை குறிப்பாக விட்டுவிடுகிறேன் என்பதில் பெருமை பாராட்ட வேண்டாம். என்றால் பல நோய்கள் வந்தாலே எல்லா இறைச்சியும் மற்ற அநேக பொருட்களையும் எல்லாரும் விட்டு விடுகிறார்கள். மாறாக தேவனுக்கும் நமக்கும் விரோதமாக இருக்கிற பாவத்தை விட்டு விடுகிறேன், குடும்பத்தை சீரழிக்கிற அக்கிரமத்தை விட்டு விடுகிறேன், என் ஆத்துமாவை கெடுத்து பாதாளத்துக்கு கொண்டு போகிற துன்மார்க்க அக்கிரமங்களையும் பாவ அக்கிரமங்களையும் நான் விட்டு விடுகிறேன், ஒரு பொய்யை விட்டு விடுகிறேன் என்பது எத்தனை அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு போதிக்கிறார். தேவனுக்கு பயந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை அர்ப்பணியுங்கள். மகிமைகளை வார்த்தையின் கடவுள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தின் 2வது பகுதி அது என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். கவனித்து பார்த்தீர்களா? பாவிகளை மீட்க பரலோக கடவுள், ஒளியின் கடவுள், வார்த்தையின் கடவுள், சர்வத்தை உண்டாக்கிய கடவுள் பாவிகளை மீட்க இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்று எத்தனை அருமையான ஒரு சத்தியம். காரணம், பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுத்து விடுவானாம். முதல் மனிதன் ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததனால மனித குலம் முழுவதும் கெட்டு போவதற்கு அவன் காரணமானான். இன்றைக்கும் ஒரு பாவியான ஒரு ஊதாரி அநேக பிள்ளைகளை உதாரணத்தில் இழுத்து பாவியாக்கி விடுவான். ஒரு கேடு உள்ளவன், ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவன், ஒரு குடிப்பழத்துக்கு அடிமையானவன், ஒரு கெட்ட சிந்தை உள்ளவன், இச்சை சிந்தை உள்ளவன், அவன் தெருவில் பல பெண்கள் பின்னால் சுற்றுவதோடு மாத்திரமல்ல, தன்னோடு கூட்டாளிகளாக அநேக வாலிப பையன்களையும் இழுத்து கொண்டு அங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் என்று சொல்லி தான் கெட்டதும் அல்லாமல் அநேக பேரை கெடுத்து நாசமாக்கி விடுகிறான். ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவன், குடிப்பழத்துக்கு அடிமையானவன் மற்றவர்களை வற்புறுத்தி நான் வாங்கி கொடுக்கிறேன், நீ ஒன்றும் செலவு செய்யாதே என்று சொல்லி அவன் போதைப் பொருளையோ அல்லது மதுபானத்தையோ அவர்களுக்கு வாங்கி வற்புறுத்தி கொடுத்து அவர்களையும் பாவியாக்குகிறான். அந்த குடும்பங்களே குட்டிச்சோராகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள், பாவங்கள் எவ்வளவு பெருகியிருக்கிறது. இன்றைக்கு சினிமா மோகங்கள், சீரியல் மோகங்கள், பல கேடான தாறுமாறான ஜீவியங்கள் எத்தனை கோடி கோடி மக்களை இன்றைக்கு கெடுத்து வைத்திருக்கிறது என்று கவனித்து பார்த்தீர்களா? அரசியல்வாதிகளிலே பாவியானவர்கள் எவ்வளவாய் ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்த்தீர்களா? மதவாதிகளில் பாவியானவர்கள் எவ்வளவாய் ஜனங்களை மதவெறியை ஊட்டி வளர்த்து ஜனங்களை மிருகங்களாய் மாற்றிருக்கிறார்கள் கவனித்து பார்த்தீர்களா? ஒவ்வொரு பாவியும் அநேக நன்மைகளை கெடுத்து விடுகிறானாம். ஒரு பாவி ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த குடும்ப சமாதானத்தை உடைத்து விடுவான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பைபிள் சொல்லுகிறது, வேதம் போதிக்கிறது, பாவியானவன் அநேக நன்மைகளை கெடுத்து விடுகிறான் என்று. இன்றைக்கு ஒரு தனி மனிதன் தொடங்கி ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு தெருவையும், ஒவ்வொரு கிராமத்தையும், ஒவ்வொரு பட்டணத்தையும், ஏன் நாடுகளே இன்றைக்கு கெடுத்து குட்டிச்சவராக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவியான ஒருவன் ஒரு உயர்ந்த பதவியில் வந்து விட்டால் அந்த நாட்டையே தவறான பாவ பழக்க வழக்கங்களை
கண்மூடித்தனமாக ஜனங்களுக்கு போதித்து உணர்த்தி சீரழிகிறதை உலகமெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? என் அன்பானவர்களே, பாவிகளை மீட்க தேவன் ஏன் மனித உடலில் ஆண்டவர் இயேசுவாக வந்தார் என்று விளங்குகிறதா? ஆகவே இந்த லெந்து நாட்களில் தேவனே, நான் பாவியாய் போகிறதுனால என் குடும்பம், என் வம்சம், என் தலைமுறை எல்லாமே கெட்டு போகிறது. என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு பாவி அநேக நன்மைகளை கெடுத்து விடுகிறான் என்பது எத்தனை சத்தியமான போதனை. என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் சீர்திருத்தப்பட்டால், நான் மறுபடியும் பிறந்து ஒரு புது வாழ்வு பெற்றால் என் குடும்பமே சீர்திருத்தப்படுமே, என் வம்சமே சீர்திருத்தப்படுமே. எங்களை அப்படியாய் மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய உதவியை நாம் கேட்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, சர்வலோகத்தின் அன்பின் கடவுளே, மனிதன் பாவத்தில் விழுந்தது அவன் அநேக நன்மைகளை ஒவ்வொருவரும் கெடுக்கிறார்கள் என்பது எவ்வளவா இன்றைய சத்தியமாய் வாழ்க்கை பூர்வமாய் பரிசுத்த ஆவியான உணர்த்துகிறதற்காக நன்றி. இரக்கமுள்ள கடவுள், கெட்டு போகிற, பிறரை கெடுத்து கொண்டிருக்கிற பாவிகளை மீட்கிறவராக இந்த உலகத்துக்கு வந்தீரே, உமக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீர், பாவமில்லாத நீர், எங்கள் மேல் வைத்து நித்திய அன்பு அந்த கொடூரமான சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டீரே. தேவனே, சகல பாவங்களிலிருந்தும் எங்களை முற்றுமுடியுமாய் விடுவித்து எங்களை மன்னித்தருளும். உத்தம ஜனங்களாய் நாங்கள் வாழ, பரிசுத்த ஜனங்களாய் வாழ ஒரு விசை கூட இரக்கம் காட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.